முன்னாடி சார் சார் உள்ள மூணு ஐயா கார் ரூம் கூட்டுங்க. சரி எந்திரி அவர் எந்திரிப்பா சார் கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க நல்லா சார் தண்ணி வழி விடுங்க சார் சார் அண்மை செய்தி. கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தண்டனையை கேட்டு அபிராமி அந்த அழுத காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம். பிரபல யூடியூபராக வலம் வந்த டிக்டாக் அபிராமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அபிராமி தற்போது அந்த தன்னுடைய பெற்ற குழந்தைகளையே கொலை செய்த வழக்கிலே இந்த பரபரப்பு தீர்ப்பானது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பெற்ற குழந்தைகளையே தன்னுடைய தாயே இந்த கொலை செய்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்கனவே எழுப்பியிருந்தது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியை சார்ந்தவர் இந்த அபிராமி. இவருக்கும் பிரியாணி கடையிலே பணிபுரிந்து வந்த ஊழியருக்கும் மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் அந்த கள்ளக்காதல் விவகாரமானது ஏற்பட்டு அந்த விவகாரத்தின் தொடர்பாக தன்னுடைய குழந்தைகளையே அந்த அபிராமி கொலை செய்த வழக்கிலேயே கைதாகி தொடர்ந்து 7 ஆண்டு காலம் தற்போது சிறையிலேயே இருவரும் இருந்து வருகிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்றைய நிலையிலே தற்போது சற்று முன்பாக இந்த நீதிபதி செம்மல் அவர்கள் இந்த வழக்கின் தீர்ப்பானது வழங்கியிருந்தால் இந்த தீர்ப்பிலே தன்னுடைய பெற்ற குழந்தையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய தாயே அந்த தன்னுடைய குழந்தையை தனிப்பட்ட லாபத்திற்காக கொலை செய்திருப்பது ஒரு கொடூரமான ஒரு செயல் என்பதை சுட்டிக்காட்டி இந்த பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால் சாகும் வரை அவர் தன்னுடைய சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும் எனவும் அதே 2 குற்றவாளிகளுக்குமே இந்த தண்டனையை வழங்கியிருந்தால் அதனைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பினை கேட்ட அபிராமியும் அதே போன்று மீனாட்சி சுந்தரம் இருவரும் அந்த வழக்கு முடிந்து அந்த தீர்ப்பு வாசித்த பின்னர் அந்த நீதிமன்றத்தை வெளியே வைத்த போது அந்த அழுத காட்சிகள் என்பது சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட சோகமாக இருந்தாலும் கூட அந்த கொடூர கொலையை செய்த அந்த குற்றத்திற்காக இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பினை அந்த நீதிமன்றமானது தற்போது வழங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.